ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம டேக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் ஆல்சோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு, தயவு செஞ்சு அந்த வெடி வெடிக்கிற சவுண்டு எதனா கேட்டுச்சுன்னா பார்த்தீங்களா, தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எங்கிட்ட நின்னாலும் அந்த சவுண்டு வந்து கேட்க தான் செய்யுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ரூம்குள்ளே இருந்து பார்த்துட்டேன், மாடிக்கு வந்தும் பார்த்துட்டேன். எங்கே உட்காந்து கேட்டாலும் டமா டிமில்னு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் கேப்டன் ஜாங் சின்ஸ் 1894 வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் கூடிய சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, அக்கா போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் போட்டுடுறேன். ஆனால் போடுறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கான த்ரில் வர மாட்டேங்குது. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு ரீசன், இங்கிலீஷ் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது. நான் இங்கிலீஷ்லேயே தத்தக்கா பத்தக்கா தான், தமிழ்லேயே தத்தக்கா பத்தக்கா, இங்கிலீஷில் வந்து நான் அதுக்கு மேலே தத்தக்கா பத்தக்கா. அது நான் படித்து எனக்கு எப்படி புரியுதோ அதே மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையாக அதை மாற்றி சொல்வேன். மேபி நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிருக்கலாம். இல்லைனா ஒரு சில பேர் படிச்சுட்டு கதையை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டுட்டு ஏன் மூலியமாக கேட்கணுன்னு வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த கதை வித்தியாசமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரிய போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் உள்ளே வந்து பயமாகவே இருக்குது. ஏன்னா நான் தப்பாக ஒரு கதையை படித்து உங்களுக்கு சொல்லிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை நான் முக்கால்வாசி ரீட் பண்ணிட்டேன். ஆனால் திரும்பி உட்காந்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன், நான் மிஸ்டேக்காக பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மனசில் வந்து தைரியத்தை வர வச்சுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட்டும் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதில் எதனாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னிச்சு விட்டுருங்க, ஓகேவா? தயவு செஞ்சு அக்காவை திட்டாதீங்க. அண்ட் நான் அதை தீபாவளி முடிஞ்சதுலேருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா தீபாவளின்னு நிறைய பேர் ஃபேமிலி கசின்ஸ் இப்படி ஜாலியாக அப்படி வெடி வச்சுட்டு சூப்பராக சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நேரம் வந்து யூடியூப் பக்கமே தலை வச்சு படிக்க மாட்டீங்க, தெரியும். ஏன்னா நானே வரமாட்டேன். வருவேன், கவலைப்படாதீங்க. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருப்பேன், ஓகே? அந்த நேரம்லாம் ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக அப்படியே தீபாவளி முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வருவீங்களே, அப்போ அக்கா வந்து சின்ஸ் 1894 வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன்னா நீங்கள் வந்து ஜாலியாக பார்த்துட்ருப்பீங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போது இந்த ஒரு எஃப்எஃப்ல போயிடலாம். ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா, இத்தனை நாள் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் லைஃப் எஃப்எஃப் தானே பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏன் இதை கொஞ்சம் ஃபேண்டஸியாக பார்க்கக்கூடாது? ஃபேண்டஸினா ரொம்பலாம் போதாவில்ல, எல்லாருக்கும் பிடிச்ச ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஆல்ஃபா ஒமேகா பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலில் போயிட்டு அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்றத சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சீரீஸே வரும். அதுவும் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி இருக்கும். லைக் அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபா 1, அடுத்து ஜேர்னி ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி 2 வந்து போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதில் ஃபுல்லாக ஆல்ஃபா ஒமேகான்னு சொல்லிட்டு வேறு லெவலில் கலந்துருச்சு, சூப்பராக போட்டிருப்பேன். அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போயிட்டு அதை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். அண்ட் அதுமாரி வீடியோ வேணும்னா அது கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, ஓகேவா? எனக்கு அதுமாரி பிடிக்கும் போடுறது. ஓகே, நம்ம இப்போ அப்படியே இதுக்குள்ளே போயிடலாம். இது வந்து நம்ம டேக்கக்கூடிய ஆல்ஃபா ஒமேகா ஸ்டோரி, ஓகேடா. இப்போ அதை பற்றி ஒரு குட்டி ஒன்லைன் மாதிரி பார்த்துடலாம். எப்படின்னா, இப்போது நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. டாப் நம்ம ஜங்குக் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஃபேமஸான சிஇஓ, கம்பெனிலேயே டாப் 1 கம்பெனி வச்சுருக்கவர். அவர் ரொம்பவும் ரிச். அவருடைய ஃபேமிலி கசினான நம்ம ஒரு லாஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் ஒரு ஒமேகா, நம்ம ஜங்குக்கு ஒரு ஆல்ஃபா. நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்றது தெரியும், பட் ஆனால் இது வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. அதுவும் இல்லாமல் ஆல்ஃபாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒமேகா கிட்ட தான் வந்து அவங்க மீட் பண்ண முடியும், அவங்கள தான் லைஃப் லாங் வச்சுக்க முடியும். ஒமேகாவுக்கும் அதே மாதிரி தான், லைஃப் லாங் ஒரு ஆல்ஃபா அவங்களுக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருக்கணும். இந்த ஆல்ஃபாக்கும் ஒமேகாவுக்கும் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே வந்து, அவங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பார்ட்னர் என்ன திங்க் பண்ணுறாங்க, பார்ட்னர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய சென்ட்டை வச்சு அவங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க, ஆன்சைட்டியில் இருக்காங்களா, கோவமாக இருக்காங்களா, இல்லை ஷையாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஜஸ்ட் அவங்களுடைய சென்ட்டை வச்சு வந்து ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்ம ஆல்ஃபா அண்ட் ஆல்சோ ஒமேகாவுக்கு. இப்போ நம்ம ஜங்குக் பார்த்தா ஒரு ஃபேமஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டாரத்தில் இருக்கிறவர். நம்ம டேவை பார்த்தா ஸ்டடீஸ், ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறவர். இன்னமும் கரியருக்குள்ளே என்ட்ராகல.
ஆனால் ஒமேகாஸ் வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஆல்ஃபாவுக்கு டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம தேவை நம்ம ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த விஷயத்தை பற்றி. நம்ம டேக் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி தெரியும். நம்ம ஜங்குக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம டேக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. நம்ம ஜங்குக் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு உண்மையிலே அவர் இந்த லவ்க்கு இந்த மேரேஜ்க்கு வந்து ஓகே சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ஐடியா இல்லை. இல்லைன்னா நம்ம அவராகவே போய்ட்டு லவ்வை சொல்லி லவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவாரான்னு சொல்லிட்டும் யாருக்கும் தெரியல. ஆனால் நம்ம ஜங்குக் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி ஒன்றா தான் தங்கியிருக்காங்க. அந்த ஜங்குக்குடைய ஃபேமிலிக்கு நம்ம டேவை ரொம்ப பிடிக்கும். நம்ம டேவுடைய ஃபேமிலிக்கு நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம டேவை புஷ் பண்ணுறாங்க, ஜங்குக்கிட்ட போய் பேசு பழகுன்னு சொல்லிட்டு. இது கதையை கொண்டு போனால் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகேடா, அப்படியே எல்லாருமே ஹெட்செட் போட்டுக்கோங்க. நம்ம இப்போது இந்த ஒன்லைனை நல்லா ப்ரீஃபாக ஒரு அழகான ஒரு க்யூட்டான அண்ட் ஆல்சோ கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ஸ்டோரியாக பார்க்கலாம். ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து ஆட் பண்ண பார்ப்பேன். யாரையாவது மிஸ் பண்ணனா எதுக்கு இவங்களை மட்டும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அக்காவை டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, என்னால் இன்வால்வ் பண்ண முடியாது, அதனால தான். ஓகேடா, கோச்சிக்காதீங்க. நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஒரு கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு 2 சைடும் ஒரு லேடி உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேவுடைய பேரண்ட்ஸ் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம கிட்ட உங்ககிட்ட இந்த விஷயத்தை எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கேன், எதுக்கடா அப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கேன்? அம்மா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க ஓகே, ஆனால் ஜங்குக்கு எப்படிம்மா அதெல்லாம் முடியவே முடியாது. என்ன முடியாது? அம்மா அவன் ஆல்ஃபா தான். இப்போ என்ன அதுக்கு? உனக்கு ஏஜ் என்ன 21 ஆகுதுடா, இதுக்கப்புறமேட்டு இப்படி இருக்கக்கூடாதுடா. இல்லை, நான் கொஞ்ச நாள் போட்டோம், நானே போய்ட்டு ஜங்குக்கிட்ட சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நீ இன்னும் ஃபர்ஸ்ட் ஹீட்டே இன்னமும் ரீச் பண்ணலை, அதுக்குள்ளார நீ மேரேஜ் பண்ணி ஆகணும். அதெல்லாம் வேணாம்மா, நான் ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு வேணால் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி டைம்லலாம் கண்ட்ரோல்லே இருக்க முடியாது, யார் வந்தாலும் போட்டு விட்டு தான் பண்ணணும். அம்மா நீங்கள் இப்படி தப்பெல்லாம் பேசாதீங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது, நீலாம் ஒரு ஒமேகான்னு சொன்னால் இல்லை செருப்பால் அடிக்கணும் போல தோணுதுடா. ஏம்மா அவன் ஒமேகாஸ்க்கு எப்படா மேரேஜ் ஆகும், எப்போ பார்ட்னரோடு போவாங்க, எப்போ அந்த பார்ட்னருடைய ஸ்மெல் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா உன்னை தூக்கி விட்டுறனால நீ என்னடா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேறேன்? அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் சொங்க ஒத்துக்கணும்ல. இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட ஒழுங்காக கூட பேசினது கிடையாதும்மா. அவனுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும்டா, எனக்கு பிடிக்கும் தான் அவனை. பண்ணாட, அவனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருக்கா. பக்கத்தில் நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் நம்ம டேவுடைய கையை பிடிச்சி, இங்கே பாரு, தயவு செஞ்சு நீனு ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, ஜங்குக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும், அவன் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கான்ல. அதுதான் நானும் கேட்குறேன், அவன் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கான், இப்போ திடீர்னு என்ன அவனோட பார்ட்னராக எப்படி பார்க்க முடியும்? அவனுடைய லைஃப்பில் கிடைக்க போகிற ஒரே ஒரு ஒமேகா, அதுவும் நானா? அவன் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பான்? அவன் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பான், அது எல்லாமே நான் போய்ட்டு உடச்சி விட்டுற மாதிரி இருக்காதா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஜங்குக் பொறுத்த வரைக்கும் அவன் அந்த ஆல்ஃபாஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்டா. ஜஸ்ட் கரியர் ஒரு ஏஜ்க்கு அப்புறமேட்டு ஆல்ஃபாஸ் எல்லாருமே ஒமேகாவை தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவன் அப்படி தேடலை, அவன் ஜஸ்ட் கரியரில் தான் இருக்கான். ஸோ இப்போ நாங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் அதை அவன் அக்செப்ட் பண்ணிப்பான், அவன் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னை அவன் ரிஜெக்ட் பண்ண மாட்டான், புரியுதா? ஆனால் ஆண்டி அதை எப்படி நீங்கள் ஷுவராக சொல்வீங்க? ஒரு வேளை அவருக்கு யார் மேலே அது ஃபீலிங்ஸ் இருந்து அது உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால், அதுவும் இல்லாமல் வேறு எதனா பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா? வாய்ப்பே இல்லை.
ஜங்குக்கு இது வரைக்கும் பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்ததே இல்லை. அவன் பார்க்க தான் அப்படி, பொண்ணுங்களை பார்த்தா ஓடுவான் அவன். நான் இங்கே பாருடே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜங்குக்கு உன்னை இருக்க மாட்டான். உன்னை அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவன் உன்னை பார்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ இயர்ஸ் இருக்கும்? 5 இயர்ஸ் கிட்டே இருக்கும். 5 இயர்ஸாக அப்ரோடில் கிடக்குறான். அவன் 5 வருஷம் கழிச்சு இங்கே வர போகிறான். இப்போ போய் நீ இப்படி இருக்கிறான். அம்மா நல்லா அப்படியே சூப்பராக ரெடியாகி நின்னா உன்னை பார்த்ததும் விழுந்துடுவான். அண்ணா ஆண்டி சொல்கிறது கேளுட்டே. சரி, உனக்கு ஓகே தானே? எனக்கு அவரை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான். அவருக்கு அப்போது உனக்கு ஜங்குக்கு ஓகே. ஜங்குக்கு உன்னுடைய ஆல்ஃபாவை ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு ஓகே. டே, உனக்கு நல்லா தெரியும், ஒரு வாட்டி ஆல்ஃபாவை சூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறமேட்டு தெரியும்ல உனக்கு. தெரியும். சரி, இப்போ எங்கே போகணும் நீ? காலேஜ்க்கு. சரி நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே விட்டுற. நம்ம டேவும் வந்து விழுந்துருச்சு. அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கவுச்சில் வந்து அவருடைய பேக் இருக்குது. அந்த பேக் எடுத்து அப்படியே மாறிட்டு அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து அப்படியே ரோட்டோரமாக நடந்து வந்துட்டுருக்கு. பக்கத்தில் அப்படியே டக்குன்னு ஒருத்தர் வந்து இடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின். நம்ம டேவை பார்த்ததும், டே எப்படி போச்சு இன்னைக்கு? எப்படி போச்சா? லூசா நீ? ஏன்டா? அதான் உன் காலையிலேயே உன்னுடைய ஃபேமிலியில் அப்படியே சூப்பராக உன் காதில் ஓதி ஓதி அனுப்புவாங்களே, இன்றைக்கி என்ன ஓதுனாங்கன்னு கேட்க வந்தேன். அதுதான் அப்படி கேட்டேன். ஓ, அதை கேட்டியா? அது வழக்கம் போல் ஓதுனாங்க தான், ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக ஓதிட்டாங்க. ஏன், என்னாச்சு? எப்போவுமே மேரேஜ் பண்ணிக்கோன்னு நச்சரிப்பாங்க. ஆனால் நேற்று நைட்டில் இருந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவனுடைய கசின் தானே? ஆமாம். ஓ, 5 வருஷமாக அப்ராடில் தான்டா இருக்கான். 5 வருஷமாவா? கனடாவில். அங்கே எத்தனை ஒமேகாஸ் இருப்பாங்க. ஒருத்தர் மேலே குடும்பம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வராமல் இங்கே நான் போய் அவன் முன்னாடி நின்று தான் அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க அம்மாவில் அவன் ஃபுல்லாக கரியர்லேயே முழுகிட்டான். கண்டிப்பாக அவனுக்கு வேறு யாரும் பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். நீ அவன்கிட்ட போய் பேசணுன்னா கண்டிப்பாக உன்னை அவனுக்கு பிடிக்கும். அவனை வெறுக்க மாட்டான், அவனை அக்செப்ட் பண்ணிப்பான், அப்படி இப்படின்றாங்க. ஆனால் அவனுக்குன்னு ஒரு ஐடியல் டைப் இருக்கும்ல, அவனுடைய ஒமேகா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். அதை சொன்னால் தான் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. சரி, அப்போ உனக்கு? எனக்கு ஓகே தான்டா. உனக்கு அப்போது ஜங்குக்கு ஆல்ஃபானா ஓகேவா? ஆல்ஃபா தானே? எனக்கு ஓகே தான். அதுவும் ஃபேமிலிக்குள்ளேயே வேறு. வெளியே நான் தான் பயப்படணும். ஃபேமிலிக்குள்ளேயேனா நான் ப்ராப்ளம்னா கூட ஓடி வந்துடுவேன் அம்மாக்கிட்ட. அடப்பாவி, ப்ராப்ளம்னா அம்மாக்கிட்ட ஓடி வரதுக்கா நீ அவனை கல்யாணம் பண்ண போகிற? அப்படி கிடையாதுடா. ஆல்ஃபாஸில் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்களாம், ரொம்ப ரூட் அண்ட் ரெக்கடாக இருப்பாங்களாம். அவங்க எதனா ஒரு விஷயம் சொல்லி நம்ம செய்யலைன்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுமா. ஸோ நம்மளை அடிக்க கூட வர வாய்ப்பு இருக்கான். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. என்னால் ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியுமா சொல்லு? அப்படி என்றைக்காவது அவன் கோவப்பட்டு என்னை அடிச்சிட்டான்னா என்னால் தனியாக உட்காந்துலாம் அழ முடியாது. எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, உனக்கே தெரியும். நான் ஓடி வந்துடுவேன் அம்மாட்ட. நல்லா பண்ணுறடா. ஏன்டா? ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு ஜங்குக்கு ஆல்ஃபானா ஓகே? ஓகே தான். அவங்ககிட்ட எதனாவது பேசுனீங்களா இதை பற்றி? ஆண்டியும் பேசலை, அம்மாவும் பேசலை. எனக்கு பேச பயமாக இருக்குது, ஸோ நான் பேசலை. ஓ, இல்லைன்னா மட்டும் சார் பேசுகிறீங்களோ? மாட்டேன். ஏன்? அவனை அப்போ பார்க்கவே வெக்கமாக இருக்கும்டா. இப்போ வந்து என்ன எப்படி இருக்கானோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ எப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க? ஏர்போர்ட்டில் தான்டா ஒரு பர்சன்
ஏர்போர்ட்குள்ளே இருந்து அப்படியே வெளியே நடந்து வர, அங்கே ஒரு பர்சன் வந்து அந்த பர்சன் கிட்ட இருந்து அவருடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கையிலேருந்து வாங்கிட்டு நேராக காருக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ ஏர்போர்ட்குள்ளே இருந்து வந்தார் இல்லையா, அந்த பர்சன் அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற பர்சனை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு காருக்கு போக, இப்போ அப்படியே அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போனவர் வந்து டிரைவர் சீட்டில் உட்கார்றாரு. அவர் டிரைவர் போல் டிரைவர் சீட்டில் உட்கார்றாரு. இப்போ இந்த பர்சன் அப்படியே பேக் சீட்டில் உட்காந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்க, இப்போ உடனே அந்த டிரைவரும் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே அந்த கார் போயிட்டு நேராக நம்ம டேவோடைய வீட்டு முன்னாடி போயிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஒரு ஓரமாக பார்க் பண்ணுறாங்க. இப்போ உடனே அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு பர்சன் அவருடைய கோட்டெல்லாம் அப்படியே சரி பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவருடைய ஷூ சவுண்ட் அந்த வீடு ஃபுல்லாக கேட்குது. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்க வீட்டில் இவருடைய அந்த ஷூவுடைய அந்த டக் டக்குன்ற அந்த சவுண்டை கேட்டு கிச்சனில் இருந்து நம்ம டேவுடைய அம்மா வந்து ஹாலுக்கு வராங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படி வைட் ஐஸோட இந்த பர்சனை பார்த்து கொடுக்கணும் ஓடி வந்து, டேய் ஷோக்கு, என்னடா இப்படி இருக்க, ஆளே மாறிட்ட, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு அதுக்கு, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னடா போகும்போது ஒரு மாதிரி இருந்தால் இப்போ ஒரு மாதிரி இருக்கேன். ஒரு மாதிரி இருக்கேண்ணா? இல்லை, நீ ஆல்ஃபான்னு எனக்கு தெரியும், பட் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. ஆண்டி, வந்தது விளையாட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள்? அச்சோ, வந்ததுலேருந்து உன்னை நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன் பாரு நான். இப்படி வா, இதில் உட்காரு. மிஸ் ஜாங், மிஸ்டர் ஜாங், எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்படியே கத்தா. இப்போ உடனே மேலேருந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்குடைய அம்மாவுக்கு டியர்ஸே ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்குடைய அம்மா ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கி வந்து ஓடி வந்து ஜங்குக்கு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம ஜங்குக்கும் அவங்க அம்மா அவ்வளோ பாசமாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான், எப்படி இருக்கீங்கம்மா? ஏய், நான் நல்லா இருக்கேன், என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன். சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேனு. இன்றைக்கி காலையில் தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குடைய அம்மா அப்படியே உளரலான்னு போகிறாங்க. இப்போ உடனே டக்குன்னு நம்ம டேவுடைய அம்மா தான், அப்படிதான், ஆமாம் ஆமாம், டெய்லியும் உன்னை பற்றி தான் பேசுவாங்க. காலையில் ஏஞ்ச உடனே ஜங்குக்கு அப்படி, ஜங்குக்கு இப்படி, அவன் சின்ன வயசில் இப்படிலாம் இருப்பான், ஜட்டி படம் ஓடுவான், அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம மிஸ்ஸஸ் ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணு காட்ட, ஆமாம் 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 ஜங்கு, ஆமாம், இன்னைக்கு காலைல கூட நீ சின்ன வயசில் தண்ணி வேணும்னு கேட்டாலும் அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன், சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு லைட்டாக அப்படியே வியர்டாக பார்க்குறாரு, என்னமோ மறைக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே அதை விட்டுட்டு அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு அவங்க அப்பா வந்து ரொம்பவும் ப்ரௌடாக, எப்படி இருக்கா, எப்படி போகுது ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கேரிங்காக கேட்குறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் காலேஜில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜிமினை பார்த்து, டேய் ஜிமின், சொல்ல, இல்லை ஒமேகாவாக இருக்கிற இல்லை நான், உனக்கு எதனாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை, நீ ஒமேகா தானே? ஆமாம். உன்னுடைய பார்ட்னர் யூங்கி ஆல்ஃபா. ஆல்ஃபா கூட தான் சேருவாங்க, எனக்கு தெரியும். அவர் கூட எதனாவது எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது மாதிரி கேட்குறா? அது அவங்களுடைய ரூட் அண்ட் ரகட் சைட் பார்த்துருக்கியா நீ? டே, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. ஆல்ஃபாஸ் ரூடாக ரகடாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எந்த மாங்காய் மடையும் உனக்கு சொன்னான் சொல்லு. இல்லைடா, அவங்கள பார்த்தாலே டாமினண்ட்டாக இருப்பாங்க. டாமினண்ட்டாக இருந்தால் நம்ம எதனா ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம செஞ்சாலே திட்டுவாங்க, அடிப்பாங்கல்ல. டேய், உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆல்ஃபாஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கானவங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப ரூட் அண்ட் ரகட். ஆனால் அவங்களுடைய சாஃப்ட் சைடு அவங்க ஒமேகாவுக்கு மட்டும்தான். அவங்க ஒமேகா கிட்ட அவங்க 1000 தான் கோவப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் சுற்றி சுற்றி ஒன்றை தான் வருவாங்க. ஐ மீன் ஒமேகாட்ட தான் வருவாங்க. அப்படின்றியா? ஆமாம். அப்போ இவங்கியும் உங்ககிட்ட அப்படி தான் இருப்பாரா?
யோங்கி பற்றி சொல்லப்போனால் அவனுக்கு நான் வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா அவன் காம் டவுன் ஆகிடுவான். ட்ரீட்மெண்ட்டா? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, நீ போக போக புரிஞ்சுப்ப. இல்லை, எனக்கு புரியணும், சொல்லு. அது டே, நீ உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீட்டை ரீச் பண்ணிட்டியா? இல்லை, நான் இது வரைக்கும் 2 டைம்ஸ் ரீச் பண்ணிட்டேன். 2 வாட்டி உனக்கு ஹீட் வந்துருச்சா? ஆமாம். ஏய், எப்படிடா ஹேண்டில் பண்ண? அதுக்கு தான் யோங்கி இருக்கான். யோங்கி உன்னோட ஹீட்டை ஹேண்டில் பண்ணாரா? 2 வாட்டியுமா? திட்டி அடித்து சேச்சு அவன் என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டான். அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணான். அப்பப்போ ரகடாக இருப்பான், அது வேறு ரகடு. அதெல்லாம் குறை சொன்னால் நம்மளுக்கே நல்லா இருக்காது. அது உனக்கு போக போக புரியும்ட்டே. அப்போது ஆல்ஃபாஸ் ரூடாக இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்கிறத சட்டுன்னு பேசுவாங்க. மேபி அது வேணால் நம்மளுக்கு ரூடாக ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓ, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அந்த டாபிக் அங்கேயே விட டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது, காலேஜ் முடியுது, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்மகிட்டேவும் வந்து நேராக அப்படியே வீட்டுக்கு வராரு. உள்ளே வரும்போதே வழக்கம் போல், அம்மா எங்கே இருக்கீங்க, பசிக்குது, எனக்கு எதுனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக பேக் எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போக பார்த்தா அவங்க அம்மா வந்து கிச்சனில் வகை வகையாக ரகரகமாக சமைச்சிட்ருக்காங்க. நம்மகிட்டே உள்ளே போனதும் ஒரு டீப் பிரெத் எடுக்கிறாரு. அப்படியே அங்கே உள்ள எல்லா சாப்பாடு ஸ்மெல்லையும் அப்படியே இன்ஹேல் பண்ண இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு ஸ்மெல் வருது. இப்போ உடனே அதையும் இன்ஹேல் பண்ணிவிட்டு, அம்மா என்ன என்ன சமைக்கிறீங்க நீங்கள்? என்ன, சிக்கனு, பீஃபு, போர்க்கு, அவ்வளோதான். இல்லையே, வித்தியாசமாக ஏதோ வருதே. வித்தியாசமாக வருதா? எனக்கு சாண்டல் ஸ்மெல் வருது, எனக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, வருதா உனக்கு? வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம வீட்டில் இது வந்ததே இல்லை. ஆமாம்மா, வராது தான். வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்திருக்காங்களா? ஆமாம், வந்திருக்காங்க. அது தானே பார்த்தேன், எனக்கு தெரியாமல் இப்படி வீட்டில் யாராவது புதுசாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், உனக்கு தெரியாமலையா? யார் வந்திருக்கா? அதுவா, அவனுடைய கசின் தான். கசினா? அவனுடைய கசின் ஜேஹோப்பா. ஓ, அவனா வந்திருக்கான், சொல்லவே இல்லை. சரி, நான் போய்ட்டு அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் எங்கே இருக்கான்? ஒரு ரூமில் தான் இருக்கான். ஓ, ஓகே, நான் போகிறேன். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் செஞ்சு மேலே கொண்டு வரீங்களா? கொண்டு வரேனே, அவனுக்கும் சேர்த்து கொண்டு வரேன். ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்பவும் க்யூட்டாக அவரோட பேக் எடுத்துகிட்டு மேலே ஓடிடுறாரு. இப்போ அப்படியே மேலே போனதும் டோரை டபக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு ஜெஹோப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே குதிக்கிறாரு. பார்த்தா உள்ளே பெட்டில் உட்காந்துட்ருக்கிறது நம்ம ஜங்குக். அவர் அழகாக அவருடைய வீட்டு ட்ரெஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பெட்டில் கால் நீட்டி உட்காந்துட்டு காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. நம்மகிட்டே அவரை பார்த்ததும், இவனா, இதுக்கு எங்கே இருக்கும்? போச்சே, அம்மா ஏமாத்திட்டாங்க போல, என்ன பண்ணுறது? அப்படியே ஓடிடலாம். டேய் ஐயோ, கூப்பிட்டுட்டேன். என்ன, இங்கே வா. என்ன, என்னடா வித்தியாசமாக இருக்கா? வித்தியாசமாக இருக்கேனா? 5 வருஷம் கழித்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். எனக்கு என்ன விசேஷமாக தான் தெரியல. கொஞ்சம் சவுண்டாக தான் பேசேன். அது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்ல, அதனாலயா இருக்கும். ஓ, இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கேனே? காலேஜா படிச்சிட்ருக்கேன். ஓகே. நான் வர்றது உனக்கும் தெரியாதுல்ல? தெரியாது. வரப்போ ரொம்ப அப்படியே ஜாலியாக குதிச்சுட்டே வந்தா, இப்போ என்ன ரொம்ப அமைதியாக இருக்கா, என்னாச்சு? அது
ஜெயா மேலே இருக்கான்னு சொல்லி அம்மா கீழே சொல்லி அனுப்புனாங்களா, அவன் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் பண்ண தெரியாது. ஆமாம், என்ன திடீர்னு? அதுவா, அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதே நேரில் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி தோணுச்சு. அதுதான் கிளம்பி வந்துட்டேன். வேலையும் அவ்வளோவா இல்லை. அவங்க என் பிஏ கிட்ட விட்டு அப்படி வந்துட்டேன். என்ன விஷயம்? நீ கிளம்பி வர அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? ஆமாம். என்னது? அதை பற்றி டின்னரில் பேசிக்கலாம். அம்மாக்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தேன். அது அது அம்மா எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் அப்படியே டேர்ன் ஆகி அந்த ரூமை விட்டு வெளியே வரலாம். நான் அப்படியே வந்துடுறேன். கரெக்டாக காரிடோரில் நம்ம மட்டையுடைய அம்மா கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ உடனே அவங்க அம்மாக்கிட்ட ஓடி போய்ட்டு, அம்மா ஏம்மா போய் சொன்னீங்க? உள்ள ஒருத்தன் வந்திருக்கான்னு அழகாக ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் அது யாருன்னு கண்டுபிடிக்கல பார்த்தியா நீ? அதனால தான். அம்மா எனக்கு ஒரு மாதிரி பயந்துட்டேன் தெரியுமா? நான் பயந்துட்டியா? உன் ஆல்ஃபாவை பார்த்து இப்போ உனக்கு பயமாக இருக்கா? அம்மா என்னோட ஆல்ஃபாலாம் இல்லை. அடப்பாவி, என்னைக்கு தான் என்னென்னமோ சொல்லிட்டு போனேன். அது அது என்ன அவனுக்கு தெரியாது. எனக்கு கன்ஃபார்மாக ஆகலை. அவன் இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு இதை பற்றிலாம் பேசாதீங்க. அதுவும் இல்லாமல் அவன் ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்கான். அந்த வேலை முடிஞ்சதும் அவனையும் போயிடுவான். சும்மா இரு தங்கு அப்படி இப்படின்லாம் பேசாதீங்க. இன்னும் எனக்கு ஏஜ் இருக்குது, அவனுக்கும் இன்னும் ஏஜ் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படி நீ ஒரு 40 வயசு, அவன் ஒரு 80 வயசில் பண்ணிக்கிறீங்களா? அம்மா அப்படி கிடையாது. எனக்கு இப்போ என்ன 21 தானே ஆகுது. எனக்கு 25 ஆகட்டும். அவனுக்கு என்ன 23 தானே ஆகுது. அவனுக்கு ஒரு 28 அந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஓ சரி, பார்க்கலாம். சரி, எங்கே ஓடுறா? நான் சிமெண்ட் வீட்டுக்கு போகிறேன். ஏய், மணி என்ன ஆகுது? வெளியே போறியா நீ? அம்மா இல்லை, சிமெண்ட் கிட்ட நான் வரேன்னு சொல்லியிருந்தேம்மா. அதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. மணி அடிச்சுட்டு ரூம் போ. அவன் தான் இருக்கானே. அவன் இருந்தால் என்ன? இல்லை வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா அவங்க கூட எனக்கு தூங்கிக்கிறேன். மண்டை மேலே போடுவேன். போடா, நான் டிவி பார்க்க போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே கீழே இறங்கி ஓடலான்னு ட்ரை பண்ணேன். பட் நம்ம டேவோடைய அம்மா தான். ஓ, ஒமிதாவுக்கு வெக்கமாக இருக்கா? வெக்கமா? எனக்கா? சி, அவனை பார்த்தா எனக்கே வெக்கமாக இருக்குது. அப்புறம் இந்தா எடுத்துகிட்டு போ, அவன்கிட்ட கொடு. எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது. அம்மா, நீங்கள் வலை போட்டு என்னை பிடிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இதெல்லாம் இப்போ வேண்டாம்மா. நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. தெரியுதுல்ல? இந்தா பிடி. போ 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 போ. அம்மா வேண்டாம்மா, பொண்ணு பார்க்க போகிற மாதிரி இருக்குமா? ப்ளீஸ்மா. பரவாயில்லடா, போ. அம்மா ப்ளீஸ், இங்கே பாருங்கள், அவன் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கான். அவனை டைவர்ட்லாம் பண்ண தேவையில்ல. அவன் பாட்டுன்னு வேலையை முடிச்சு அவன் போகட்டும். அவன் ஃப்ரீயானதுக்கப்புறமேட்டு இதை பற்றிலாம் பேசிக்கலாம்மா. ப்ளீஸ்மா, அவங்க காலில் கூட விழுற மாதிரி பார்த்துட்டா வேண்டாம்மா. டே, நான் இப்போ அவன்கிட்ட போயிட்டு அதை பற்றி பேசு அப்படின்லாம் நான் சொல்லலை. இந்த ஸ்நாக்ஸை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு வா, போ. ஐயோ, போகிறேன் அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம டேவும் வந்து அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு நேராக நம்ம ஜங்கு கிட்டே போக, நம்ம ஜங்குக்கும் வந்து அதுலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து அவர் முன்னாடி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்கு நம்ம டேவை பார்த்துட்டு, என்ன உனக்கு வேண்டாமா? இல்லை, எனக்கு வேண்டாம். அம்மா உனக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க போல். இங்கே பாரு, எல்லாம் 2 இருக்குது. அது அது உனக்கு பத்தாமல் இருக்குன்னா அப்படி கொடுத்துருப்பாங்க. நீ சாப்பிட்டு, நான் போகிறேன். ஏய், என்ன? நாளைக்கு வெளியே போகலாம். வெளியே போகலான்னு சொன்னேன். எதுக்கு? அதெல்லாம் அப்படி தான், நாளைக்கு சொல்கிறேன், போ. ஐயோ, இவன் வேறு அம்மா அப்படின்ட்டு நம்ம டே தான் திரும்பி அவங்க அம்மாவை சொல்லிட்டு கத்திட்டு ஓட பார்த்தா வழியில் வந்து நம்ம ஜங்குடைய அம்மா வந்துடுறாங்க. இப்போ உடனே நம்ம டேவங்களுடைய கையை பிடிச்சி, டே என்னாச்சு ஒரு மாதிரி போயிட்டுருக்கா? ஆண்டி
உங்கள் பையன் நாளைக்கு என்னை எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேண்டாம். ஏய் சேண்டா, அது ஆசை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான்ல ஆண்டி. அது அது உங்களுக்கே தெரியும்ல, ஒரு ஒமேகா ஆல்ஃபாவுக்கு சொந்தமாக வரதுக்கு முன்னாடி அவங்க கூட வெளியெல்லாம் சுற்றக்கூடாதுன்னு. ஆமாம் தெரியும். அப்புறம் ஏன் இதெல்லாம்? அவனுடைய ஆல்ஃபா கூட தானே சுற்றக்கூடாது, இது ஒரு ஆல்ஃபா கூட சுற்றலாம்ல. ஆண்டி அது எப்படி நீங்கள் இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் போகக்கூடாது, எனக்கும் பிடிக்கல, வேண்டாம், நான் எங்கேயும் போகல ஆண்டி, ப்ளீஸ் சங்கக்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மாதிரியாக இருக்குன்னா அது அது சொல்ல தெரியல. சரி சரி, ரொம்ப வரி பண்ணிக்காத. ஓகே, எதாக இருந்தாலும் டின்னரில் பேசிக்கலாம். டின்னரில் பேசிக்கலாமா? என்ன இவங்களும் இதே சொல்கிறாங்க, அவனும் அதே சொல்கிறான், என்ன இருக்கும் அப்படின்ட்டு நம்மகிட்ட எப்படி யோசிச்சுட்டு அந்த இடத்துல நிற்க, நம்ம ஜங்கு கூட அம்மா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ நேராக அவர் ஃபோனை எடுத்துகிட்டு மேலே ரூஃப் டாப்புக்கு போயிட்டு நம்ம ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கால் பண்ணால் நம்ம ஜிமின் அந்த சைடில் அட்டன் பண்ணிட்டு சொல்லிட்டு, ஹே ஜிமின், என்னடா இங்கே வீட்டுக்கு ஜங்குக்கு வந்திருக்காண்டா. இன்னைக்கு காலைல ஒருத்தரை பற்றி பேசினியே? அவன் தான். என்னாச்சு, மேரேஜ் முடிக்க போகிறாங்களா? ஏ அதெல்லாம் இல்லை. அப்புறம் தெரியலடா எதுக்கு வந்திருக்கானே. நான் கேட்டேன், திடீர்னு வந்திருக்கேன்ட்டு. அவன் ஏதோ வேலை விஷயமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன வேலைன்னெலாம் சொல்லலை. ஏண்டா நீ பயப்படுற? எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு மேன். உனக்கு அவனை பிடிக்கும்ல? பிடிக்கும். அப்புறம் இருந்தாலும் ஆல்ஃபா கூடலாம் பழகினது இல்லைடா, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. என்னாச்சு, எதனாவது ரூடா எதனா பேசுகிறானா? ரூடாக பேசலை, ஆனால் கூப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கூப்பிட்ருக்கலாம். ஏய்ன்றான். அவங்ககிட்ட சொல்ல எனக்கு அது மாதிரி கூப்பிட்டா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படிடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? ஆமாம் ஜிவன், ஒரு மாதிரி நர்வஸ் கலந்த பயம் கலந்த ஒரு மாதிரி இருக்குது. ஆல்ஃபா எஃபெக்ட்டு. அதான் ஒரு ஆல்ஃபாவை பார்த்து பைத்தியமாயிட்டியே. என்ன நான் என்ன லைஃப்பில் ஆல்ஃபாவை பார்த்ததே இல்லையா? அதுதான் ஆல்ஃபா, உன்னுடைய ஆல்ஃபாவோட எஃபெக்ட்டு. ஜிமன், நீயும் லூசு மாதிரி பேசாதடா. நான் என்ன லூசு மாதிரி பேச போகிறேன்? உண்மையாக தானே சொல்கிறேன். உனக்கு கொஞ்சம் குக்கு பிடிக்கும்ல? ஆமாம் பிடிக்கும். அப்புறம் என்ன? தெரியலடா, நோஸாக இருக்கு. பாருடே, நீ எப்போ வேணால் கால் பண்ண, நான் அட்டன் பண்ணுவேன் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த நர்வஸ்னஸில் எதுனா ஒன்று எசக்க பசக்கா பேக்கு மாதிரி பண்ணி வச்சிடாத, புரியுதா? சரி. அப்புறம் எதனா ஒன்று பண்ணிவிட்டு ஜிமின் இதுக்கு ஐடியா கொடு, அதுக்கு ஐடியா கொடுன்னு சொல்லி வருவேன். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். சரி, இப்போ என்ன பண்ணட்டும்? அவன் என்கிட்ட ஓனடாக பேச ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி பேசினா நான் என்ன பண்ணட்டும்? டேய், நீ அவனை மேரேஜ் என்னடா பண்ணிக்க போகிற? மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறேன், நாளைக்கு இவன் பண்ணிக்க போகிறான். அதுவும் கரெக்டு தான். சரி, இப்போது என்ன பண்ண போகிற? எனக்கே ஒரு ஐடியாவும் இல்லை சிவன். சரி, நீ எதுவும் பெருசாக வரி பண்ணிக்காத. அவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் அட்டாச் ஆவான்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. நீ சாப்பிடும்போது உங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கோ, சரியா? எங்கள் அம்மா தாண்டா இருக்கிறதுலே பெரிய வில்லி. எப்போ பார்த்தாலும் என்ன அவங்ககிட்ட தள்ளி விட்டுட்ருக்காங்கடா. சரி, உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே இல்லைடா. சாமா, நீ எதுக்கு என்னை துரத்தி விட்டுட்ருக்க? நான் என் ஆல்ஃபா கூட இருக்கேன்ட்டே, கொஞ்சம் காலை கட் பண்ண. யோங்கி கூடயா? ஆமாண்டா, யோங்கி பக்கத்துலேயே இருக்காரு. ஆமாம். சரி கட் பண்ணுறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோனை தூக்கி பாக்கெட்டில் போட்டு மாடியிலே நின்றுக்கிட்டு, அவனுடைய ஆல்ஃபாவே பரவாயில்ல போல். நான் அவனை பார்க்கும்போது ரொம்ப ரூடுன்னு நினச்சேன். ஆனால் ஜிம்மினை நல்லா பார்த்துக்கிறாரு. இவன் எப்படி இருக்க போகிறானோ தெரியலையே. ஆனால் பிடிச்சிருக்கே, நல்லவனாக இருப்பான்னு நம்புகிறேன். பாப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேயே அப்படியே யோசிச்சுட்டே ரொம்ப நேரம் நின்றுடுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ அப்படியே கீழே இருந்து அப்படியே குரல் வருது, டே சாப்பிட்றதுக்கு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்மகிட்டே ஊந்த வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து குரல் கொடுத்துட்டு உடனே கீழே ஓடி போயிட்டு டைனிங் டேபிளில் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார்றாரு. இவருக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம டேவுடைய அம்மா, நம்ம ஜங்குடைய அம்மாலாம் அப்படியே ரைட் அண்ட் லெஃப்டில் உட்காந்துட்டு, ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்கும் வந்து உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரவுண்ட் டேபிளில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே நம்மகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம டேவுடைய அம்மா தான், ஜங்குக், உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேனே. தெரியும் ஆண்டி. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு ஓகே தான். டேக் ஓகேனா எனக்கு ஓகே. என்னது எனக்கு ஓகே? ஓகேவா உனக்கு? என்னது ஓகே? ஆண்டி நீங்கள் அவன்கிட்ட சொல்லலையா? அவனுக்கு தெரியும். இப்படி டக்குன்னு கேட்டதும் அவனுக்கு புரியல போல. எனக்கு புரியலையா? அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்மகிட்டே அப்படி கேட்க, இப்போ வந்து நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் நம்மகிட்டே ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஜங்குக்கு ஓகே, இதுக்கப்புறம் என்ன, கம்மிங் சண்டேவே வச்சிடலாமா? ஆண்டி என்னது? அடட்டே, உங்கள்கிட்ட எனக்கு காலைல பற்றி பேசிகிட்டு இருந்தேனே, நீ கூட சொன்னல ஜங்குக்கு உனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு. அது ஆண்டி எதுக்கு இப்படி? என்னடா அது அது வந்து அப்படின்ட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி நர்வஸாக பிளேட்டை பார்த்த மாதிரியே குனிஞ்சிக்கிட்டே பேசிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக் நம்மகிட்டே நர்வஸாக இருக்கிறத பார்த்து அப்படி சிரிக்கிறாரு ஒரு மாதிரி. அப்படியே அவருக்குள்ளேயே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது அப்படியே வெளியே காட்டல. அவருக்கு பிடிச்சிருக்கு நம்மகிட்டே வந்து அப்படி நர்வஸாக இருக்கிறது. இப்போ உடனே நம்ம டே தான் ஒரு மாதிரி தயங்கி நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிட்ட, ஆண்டி இதை பற்றி லேட்டாக பேசலாம்ல, இப்போ பேசி ஆகணுமா? ஆமாம், இதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் ஜங்குக்கு வந்திருக்கான். என்னது? அப்படியா? ஆமாம், நான் உங்கள்கிட்ட ஈவினிங் சொன்னால ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயமா தான். ஓஹோ, அப்புறம் டே உனக்கு ஓகேவா? என்ன இது? அம்மா அம்மா என்னடா, உங்ககிட்ட தானே பேசுகிறான், நீ பேசு. அம்மா டே நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். அது அது வந்து இந்த விஷயத்தை பற்றி அப்புறமேட்டு பேசலாமா ப்ளீஸ்? ஏன் இப்போ பேசலாம்? என்ன உனக்கு பிடிக்கலையா? வேறு யாராவது பிடிச்சிருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தவர் டக்குன்னு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் அந்த ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் முடியல. நம்மகிட்டே ஒரு மாதிரி தயங்கி உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து நம்மகிட்டே ஷை ஆகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணும்னே டீஸ் பண்ணணுன்னே நம்ம டேவை பிடிச்சி, டே உன்னை தான் கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஜங்கு நீ ரொம்ப ஓப்பனாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஓ, ஓப்பனாக பேசுகிற மாதிரி இருக்கா? சரி ஓகே, உன் விருப்பத்தை சொல்லு. உனக்கு இந்த மேரேஜில் ஓகேவா இல்லையா? அது ஓகேன்னு அர்த்தம். ஓ ஓகே, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்ல? என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகே தானே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு அப்படியே விழுந்துருச்சு. அவருடைய அந்த நைட் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பேண்ட், அந்த பாக்கெட் ஒன்று இருக்குடா, அந்த பாக்கெட்டுக்குள்ளே இருந்த ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து நம்ம டேக்கிட்ட அப்படியே எழுந்திரிச்சு ஒரு பக்கத்தில் நின்று காட்டா. நம்ம டே அந்த ரிங் பாக்ஸையும் நம்ம ஜங்குக்கையும் ஒரு மாதிரி 4-5 வாட்டிக்கிட்டு டக்குன்னு பார்த்துருப்பாரு. இப்போ உடனே டக்குன்னு அவங்க அம்மா அப்பாவையும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்ருக்கவங்கள பார்க்க நம்ம
டேவும் ஜங்குக்குடைய பேரண்ட்ஸும் 2 பேரும் ஒரு மாதிரி இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு வந்து கிளாப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு முடிவோட தான் வந்திருப்பாரு. நம்ம டேக் வந்து என்கேஜ்மெண்ட்டில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவோட தான் வந்திருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம டேக்கிட்ட அந்த ரிங்கை காட்ட, இப்போ உடனே நம்ம டே ஒரு மாதிரி இப்படியே ஷையாகவும் ஃபீல் பண்ணுறாரு, ப்ளஸ் ஆல்சோ அப்படியே நர்வஸாகவும் இருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் டே நான் மேபி அப்ராடில் இருந்திருக்கலாம், பட் நான் ஒரு ஆல்ஃபா, என்னால் மற்ற பொண்ணுங்களையும் பசங்களையும் பார்க்க முடியல. அண்ட் அந்த இடத்துல வந்து ஒமேகாஸ் ரொம்பவும் கம்மி. ஒமேகாஸ் அந்தளவுக்கு என் மனதுக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லை. இங்கே நான் அவ்வளோவா இருந்ததில்லை, இருந்தாலும் இங்கே இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒமேகானா அது நீ தான். நானும் இந்த விஷயத்தை பற்றி அம்மாக்கிட்ட பேசணுன்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் அம்மாவே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பல நாள் கனவு நிறைவேறினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அண்ட் டே, will you be my life partner? அது என்ன ஆனால் ஐ do அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌடாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைலோட ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிங் எடுத்து நம்ம டேவோடைய கையில் போட்டு விடுறாங்க. இப்போ அப்படியே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒரு அழகான ஒரு இதில் வந்து அப்படியே குட்டியாக முடியா. இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மா தான், டே உனக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியுமா? ஓகே, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கப்புறமேட்டு உங்கள் விருப்பம், எப்போ மேரேஜ் வைக்கணுமோ அதைப்படி நம்ம எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணலாம், ஓகே அப்படின்ட்டு நம்ம டேவுடைய அம்மா சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அது ஆண்டி ஏன் கம்மிங் சண்டே வைக்கக்கூடாது? கம்மிங் சண்டேவா? என்ன இவ்வளோ சீக்கிரமா ஜங்கு? அது எனக்கு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அப்ரோட் போகிற வேலை இருக்குது. ஸோ நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படியே முடிச்சுட்டு நான் டேவை கையோட கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் அவரு கூட போகணுமா? கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அம்மா வேறு வழி இல்லை டே. அம்மா ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு? அவர் சொல்கிறது உனக்கு புரியலையா? வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்கள, ஆனால் லேட்டாக கூட பண்ணலாமே. இப்போ உனக்கு எதனா ப்ராப்ளம் ஆட்டே? எதனா ஸ்டடீஸ் இஷ்யூ? இல்லை அப்படி இல்லை ஜங்கு, ஒன்றும் இல்லை, உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டே டக்குன்னு அப்படியே அமைதியாகிடா. இப்போ நம்ம டேவோடைய அம்மா தான், பார்த்தியா கையில் ஒரு ரிங்கு போட்டதும் எல்லா விஷயமும் ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி ஓகேவா? டே இப்போவே மேரேஜ் ஆன மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அம்மா சும்மா இருங்கம்மா அப்படின்ட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி எப்படி ஷை ஆகிட்டே சொல்ல, இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அழகாக ஒரு டைம் வந்து ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்கும் மார்னிங். அவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஹாலில் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னா நேற்றே நம்ம ஜங்குக்கு வந்து வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதுக்கு தான் அவர் அப்படியே ரெடியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துட்டுறாரு. நம்ம டேட்ட வந்துட்டு டே போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம டீவும் அப்படியே ஜங்கு கூட அப்படியே சேர்ந்து அழகாக அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடா. நேராக நம்ம ஜங்குக்கு ஒரு ஷாப்பிங் மால் தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனது நம்ம டேக்கு கையெல்லாம் பரபரந்து, ஐயோ அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குது. பட் ஆனால் கூட இருக்கிறது அவங்க அம்மா கிடையாது, நம்ம ஜங்குக்கு. ஸோ கண்ட்ரோல்டாக இருக்கணும், அதையும் இதையும் வாங்கி கேட்கக்கூடாது, அவர் வாங்கி கொடுக்குறத அமைதியாக வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்கார். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு டே என் கூட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வேணாம், எது பிடிக்குதோ எடுத்துக்கோ, ஓகே?
ம் இது சும்மா உனக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக தான். ஓகே, நான் மெயின் ஷாப்பிங் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். வேறு இடமா? அது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு. ஓகே, உனக்கு இங்கே எதனா வேணும்னா வாங்கிக்கோ. ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீயை விட்டதும் நேராக ஸ்நாக்ஸுக்கு தான் ஓடுறாரு. அங்கே போய்ட்டு அவருக்கு பிடிச்ச நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு க்யூட் ஆக்சசரிஸ்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவரால் கம்மியாக எடுக்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி எடுத்துகிட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்மகிட்டே எடுத்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக அப்படியே பில் போட்டு நம்மகிட்டே கையில் எல்லாத்தையும் கொடுக்க நம்மகிட்டே செம்ம ஹாப்பி. இப்போ அப்படியே அவரை கூப்பிட்டுக்கிட்டு காருக்கு போயிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ஒன்று நம்ம டே கேட்குறாரு, ஷங்கு இல்லை இப்போ எங்கே போகிறோம்? அதுவா சொல்கிறேங்களா? ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே நர்வஸாக உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த கார் வந்து டேரெக்டாக போய்ட்டு ஒரு கடை முன்னாடி நிற்கிது. அந்த கடை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவும் பெருசுலாம் கிடையாது, ஒரு மீடியமாக இருக்குது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. ஒரு பிராண்ட் மாதிரி இருக்குது. இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜுடியோ ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரு பிராண்ட் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிராண்ட் அந்த ஷாப் அப்படியே இருக்குது. ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம டேவை கூட்டிகிட்டு போக அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷாப். ஓகே, இந்த க்ளோத்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஒரு ஷாப்பு. இப்போ அப்படியே நம்ம டேவை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள ஒரு கவுச்சில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜக்குக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு திரும்பி வெளியே வராரு. நம்ம ஜக்குக்கை பார்த்ததும் ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டு ஐயோ இப்போ உள்ளே போனவனா இவன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்க என்னென்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் கோட் சூட்டில் வராரு. லைக் இந்த மேரேஜ்க்கெலாம் வந்து போடுவாங்க இல்லையா, அந்த கே மேரேஜ்க்கெலாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல் ஒயிட்டில் வந்துட்டு அவருடைய செஸ்ட் சைடில் வந்து ஒரு குட்டி ஃப்ளார் ஒன்று வச்சுட்டு அப்படியே நம்ம டே முன்னாடி வந்து நிற்கா. இப்போ உடனே நம்ம டே அதை பார்த்துட்டு ஜங்கு என்ன இது நல்லா இல்லையா, மாற்றவா? இல்லை என்ன திடீர்னா லூசாவி என்ன நேற்று ரைட் நான் உனக்கு என்ன பண்ணேன்? அது நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு மேரேஜ். ஓகே, ஓ சாரி டே, ரொம்ப சீக்கிரமாக வைக்கிறேன். உன்னை ஃபீல் பண்ண கூட விட மாட்டேன். பட் என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான். பட் கவலைப்படாதா, கண்டிப்பாக இந்த மேரேஜில் நீ சாட்டிஸ்ஃபைடாக இருப்ப. ஓகே, இப்போ சொல்லு, ஓகேவா? ரொம்ப அழகாக இருக்குது, இங்கே பாரு, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். நான் உன்னோடைய ஆல்ஃபா, நீ என்னோடய ஒமேகா. என்கிட்ட எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்கவா? என்ன அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்ட பேசிகிட்டே இருக்கா. அந்த ஷாப்கீப்பர் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நச்சரிச்சுட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த ஷாப்கீப்பரை பார்த்துட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கம்ப்யூட்டர் பேசிகிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி கோவமாக சொல்கிறாரு. டக்குன்னு நம்ம டேவை பார்த்து திரும்பி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல. இப்போது நீ நம்ம டே இல்லை ஒன்றும் இல்லை. என்னடா? இல்லை ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம டே சொல்லிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணால் ஓகே இரு வேறு ஒன்று ட்ரை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜக்குக்கு அப்படியே திரும்பி அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக நம்ம டே அப்படியே பெருமூச்சு சொல்லிட்டு இதை நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, பார்த்தாலே தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பெருமூச்சு விட்றாரு. ஆக்சுவலி என்னென்னா நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் இப்போ இருப்பீங்களா, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வந்திருப்பார். பட் நம்ம ஜங்குக்கு அந்த ஷாப்கீப்பர் கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு நம்ம டே கிட்ட சாஃப்டானதுலேயும் நம்ம டே வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா இவன் நம்மக்கிட்ட மட்டும்தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம டே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அடுத்து நம்ம ஜங்குக்கு வந்து அதை விட ரொம்பவும் அழகான அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம டே முன்னாடி வந்து நிற்கா. நம்ம டேக்கு உண்மையிலே அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. இப்போ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை ஓகே பண்ணிவிட்டு நம்ம டேவை போயிட்டு ட்ரை பண்ண சொல்ல
டேவும் போயிட்டு நிறைய ட்ரெஸ் வந்து அழகாக போட்டு போட்டு அப்படியே காட்டி நம்ம ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் மட்டும் ஒரு சூட் மட்டும் அப்படியே வாங்கிட்டு நேராக அப்படியே 2 பேரும் வந்து கிளம்பி வராங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்ததும் நம்ம டே தான் அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டும்மா இதெல்லாம் பண்ணோம்மா இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஜாலியாக போயிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம டே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்கு கிட்ட கொஞ்சம் மிங்கிள் ஆக ட்ரை பண்ணுறாரு. அதே சமயம் அவருக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அந்த ஷாப்கீப்பரில் எரிஞ்சு விழுந்த மாதிரி நம்மக்கிட்ட எரிஞ்சதுன்னா விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் பட் நம்ம ஜங்குக்கூட இன்டென்ஷன் அதுக்கு சுத்தமாக கிடையாது. நம்ம டீமை நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட அவருக்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கண்ட்ரோல்டாகவும் இருக்கார். கோவப்படுற மாதிரி எதுவும் நம்ம டேவும் நடந்துக்கவும் இல்லை. இப்போ அப்படியே நாட்கள் போகுது, அந்த மேரேஜ்க்கான டேவும் வருது. இப்போ அப்படியே காட்டுறாங்கடா மார்னிங் ஒரு 6 o'clock போல் இருக்கும். இந்த பீச் ஏரியாவில் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான சிம்பிள் டிம்பிளான ஒரு அழகான ஒரு டெக்கரேஷனோட அழகாக ஒரு மேரேஜ் நடக்குது நம்ம டேக்குக்கு. அழகாக அப்படியே 2 பேருமே ரிங் மாற்றிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை மாற்றிக்கிட்டு அவ்வளோ அழகாக அந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கும் ஒரு அழகான ஒரு விஷஸ் கொடுத்துட்ருக்கா. இப்போ அப்படியே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நைட் ஆகிடுது. மேரேஜ்லாம் முடிஞ்சு அங்கே வந்தவங்க எல்லாமே விஷ் பண்ணி ப்ளஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஒரு ஒருத்தராக கிளம்பி போக இவங்க வந்து மேரேஜ் அந்த இடத்த விட்டு அழகாக அப்படியே திரும்பி வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கிட்ட போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டே எதிர்த்து கூட பேசாமல் ரொம்ப அமைதியாக போய்ட்டு அவர் பாட்னர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாரு. நம்ம டேவுடைய ஜங்குக்குடைய அம்மா வந்து வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இவங்க 2 பேர்கிட்ட வேறு இவங்க 2 பேர் ரொம்பவும் அப்படியே அமைதியாக ஒரு இடமா உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி நைட் 11:30க்கு வந்து நம்ம ஜங்குக்கு ஃப்ளைட்டு. இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 10:45 போல் ஆகுது. இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்புற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. நம்மகிட்டே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அவங்க அம்மா கிட்டே நின்றுட்டுருக்காரு. அம்மா நான் அந்த மாதிரி போக போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மாவுக்கு புரியுது. கண்டிப்பாக மேரேஜ் ஆனால் ஆல்ஃபா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்காதரா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து கொஞ்சம் நல்லா சமாதானப்படுத்தி நம்ம ஜக்கு கூட அமுச்சு வைக்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே ட்ராவல் பண்ணி கனடாலேயும் போய் இறங்குறாங்க. நம்ம டேக்கு அந்த இடம் ரொம்பவும் புதுசு. பட் நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது. ரொம்பவும் பழகின இடம். அங்கே உள்ளவங்க வந்து நம்ம டே போய் இறங்கின உடனே நம்ம ஜங்குக்குடைய பிஏ அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே நம்ம டேவையும் கேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கே கேர் பண்ணிக்கிறாங்க. அழகாக கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே நம்ம டேக்கான ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கா. நம்ம டேக்கு வந்து என்னென்னா அந்த தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணதும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே சோகமாகவே இருக்கா. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு போயிட்டு நம்ம டேக்கிட்ட ஓய் என்ன சோகமாக இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன அம்மா நம்ம இல்லை அப்படி கிடையாது. அப்புறம் என்னது பிரச்சனையா? இல்லை அப்புறம் என்ன ஓப்பனாக சொல்லு. இல்லை தனி ரூம் வேணுமா? அதான் உனக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேனே. வேணாம் தனி ரூம் வேணாமா? அப்புறம் நான் என் கூட இருக்கியா? சரி அதே எவ்வளோ தேங்க்யூ சொல்கிறேன். உனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக ரூம் அரேஞ்ச் பண்ணேன். உனக்கு வேணான்னா வேணாம், அதை கெஸ்ட் ரூமாக வச்சிடலாம். என் கூட இரு நீ, புரியுதா? தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எதுக்கு பதில் ஒரு உமா கொடுக்கலாம்ல? என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஓ ஏன் இதெல்லாம் நான் கேட்கக்கூடாதா? நான் கேட்காம வேறு யார் கேட்பா? அது இதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நான் போய்ட்டு என் ட்ரெஸ்ஸெல்லாம் கம்போர்டில் அடுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அவருடைய லக்கேஜை தூக்கிட்டு நேராக நம்ம ஜக்குக்கூடிய ரூமுக்கு போய்ட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஜக்குக்கூடிய கபோர்டில் அப்படியே ஒரு ஓரமாக வந்து அடுக்கி வச்சிட்ருக்காரு. இப்போ இந்த ஒரு கபோர்டில் வந்து ஒரு சைடு நம்ம ஜக்குக்கு, ஒரு சைடு வந்து நம்ம டேவுடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஜக்குக்கூடிய ட்ரெஸ் பார்த்தா எல்லாமே ஒரு டிம்மான கலர் லைக் ப்ரௌன், ஒரு டார்க் க்ரீன், ஒரு மாதிரி ஒரு பேபிஷ்
ஒயிட்டு, ஒரு ஆஃப் ஒயிட்டு, பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு டிம் கலராக இருந்தோம். பட் நம்ம டேவோட இது பார்த்தா லைக் அப்படியே ஒரு பேபி ப்ளூ, கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ், ரெட், பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகழகாக அப்படியே கலர் கலராக அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை போய் பார்க்குறாரு. அவர் அழகாக அப்படியே எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய திங்ஸையும் நம்ம ஜங்குக்குடைய ரூமில் எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சுட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் போய்ட்டு, ஓகேவா, கம்ஃபர்டபுளா, இங்கே பாரு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாத, ஓகே, சரி. நீ அந்த மாதிரி சவுண்டு போடும்போது எனக்கு மைண்டு வேறு எங்கேயாவது போகுது. என்னது? அது ஒன்றும் இல்லை, நீ அது மாதிரி சொல்லாத, அவ்வளோதான். இப்போ தான் சொன்னேன். சரி, ஓகே. வெளியே எங்கேயாவது போகலாமா? கண்டிப்பாக. சுற்றி காட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கேரிங்காக நம்ம டேவை கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே கார்லாம் எடுக்காமல் நேராக அப்படியே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ரொம்பவும் க்யூட்டாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம டேவை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பக்கத்தில் உள்ளவங்கலாம் நம்ம டேவை பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சவங்க இது யாருன்னு சொல்லிட்டு நம்ம டேவை கை காட்டி கேட்க நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்லிக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு நம்ம டிவி தான் காட்டுறாங்க. ஈவினிங் ஆகுது. இன்னமும் அப்படியே இந்த பார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்செட்டை பார்த்துட்டே அழகாக சுற்றிட்டுருக்காங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக்கா, தூக்கம் வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டு அழகாக நேராக வீட்டுக்கு போகிற வழியிலே வந்து நம்ம டேக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரி பாடியெல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாகுது. அவருக்கு சுத்தமாக ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நம்ம டே ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிக்காம அவரை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு என்னென்னா அந்த இடம் வந்து இது அவருக்கு புதுசு இல்லையா, ஸோ அவரால் அடாப்ட் பண்ண முடியல போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு யோசிச்சுக்கிட்டு, டே நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கா. நம்ம டே அதுக்கு ஓகே தான். இல்லையே, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, உடம்பு எதுனா சரியில்லையாட்டே? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏய், பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை ஜங்கு, வீட்டுக்கு போகலாம். டே உங்களே ஓகேவா? நீ ப்ளீஸ் ஜங்கு, வீட்டுக்கு போகலாம், கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி ஹாஷாக நம்ம டே வந்து பேசுகிறாரு. இது வரைக்கும் நம்ம டே அந்த மாதிரி பேசினதே கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா நம்ம டேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் ஹீட் அப்போது மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நீடியாக இருப்பாங்க, அண்ட் அதிகமாக ஃபுட் கர்விங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப வந்து அது மாதிரி ஃபீவரிஷாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம டேக் அந்த ஒமேகா ஃபர்ஸ்ட் ஹீட் வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து நம்ம டேக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவருக்கும் புரியுது இது ஹீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கேபையும் புக் பண்ணி நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக நம்ம டே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக அவருடைய ரூம் கொண்டு போய் படுக்கிற வரைக்கும் நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு மேலே அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்கா. நம்ம ஜங்குக்கும் வந்து ரொம்பவும் கேரிங்காக நம்ம டேவை கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டு போயிட்டு அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டை போற்றி விடும்போது நம்ம டே ஒரு பெரும் மூச்சு எடுத்து விட அந்த மூச்சில் நம்ம ஜங்குக்குடைய அந்த சாண்டல்வுட் ஸ்மெல்லும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் ஆகி நம்ம டேக்கு அது ஒரு டோப்பமைன் மாதிரி ஆகிடுது. அந்த ஸ்மெல் வந்து அந்த ஹீட் அப்போது நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. இப்போது உடனே நம்ம டே தான் டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய நெக்கை பிடிச்சி அப்படியே அவரை ஹக் பண்ண மாதிரி நம்ம டே கொஞ்சம் அப்படியே கிட்ட இறுக்கி பிடிச்சிக்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது, என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம டே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்குடைய காது கிட்ட போயிட்ட, ஜங்குக்கா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எப்படி இருக்கியா? டே உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்தா? எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஹீட்டு, என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் உன்னுடைய ஸ்மெல் அது உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது, ப்ளீஸ். ஓ ஓகே ஓகே ஓகே
புரியுது. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு அப்படியே நம்ம டேக்கு பக்கத்தில் போயிட்டு நல்லா அவரை அப்படியே ஹக் பண்ண மாதிரி, டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்க. நம்ம டேவும் ரொம்ப அப்படியே காற்று கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக நம்ம ஜங்குக்கை இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. நம்ம டே பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்குடைய நெக்கில் அவருடைய ஃபேஸை வச்ச மாதிரி அப்படியே கரெக்டாக அப்படியே பசில் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவுடைய ஹெட்டில் வந்து அப்படியே அவருடைய சின்ன அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டில் ஒரு சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்கிறதுல 2 பேருடைய பாடி டெம்பரேச்சர் வந்து ஹீட்டப் ஆகாது. இந்த ஹீட்டப் ஆகுறதுல 2 பேருடைய சென்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி டோபமைன் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஹீட் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி நீடியாக ஃபீல் பண்ணாருன்னா, நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கிட்டேருந்து வர அந்த ஒரு சென்ட்னால இவருக்கு வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஒரு டோபமைன் மாதிரி ஆகி அவரும் இப்போ நீடியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு மாதிரி 2 பேரும் வந்து 2 பேருக்குமே கர்விங்ஸாக இருக்காங்க. நம்ம டே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜங்குக்குடைய நெக்கில் அப்படியே சாஃப்டாக ஒரு சாஃப்டான ஒரு கிஸ் கொடுத்துட்டு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜங்குக் கிட்ட நெருங்கி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கலாம். நம்ம ஜங்குக்கு அது ஒரு மாதிரி சிலுக்குது உடம்பெல்லாம். என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம், நம்ம டேக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு கிஸ்ஸு, அந்த ஒரு வீக் பாயிண்டில் அந்த ஒரு கிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குது இவங்க 2 பேருக்கும். இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் அந்த ஹீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே அப்படியே ஹீட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே அந்த ஹீட்டில் நம்ம ஜங்குக்கிட்டே இருக்கா. அந்த ஒரு சென்ட், அந்த ஒரு ப்ரெசன்ஸ்னாலே நம்ம டேக் வந்து அந்த ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ட்ரை பண்ணுறாரு. நம்ம டே வந்து இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அடம் அசையாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் வந்து ரொம்பவும் கேரிங்காக நம்ம டேவை பத்திரமா பார்த்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம டேவை தனியாக படுக்க வச்சுட்டு அவருக்கு சாப்பாடு செஞ்சு நம்ம டே பக்கத்துலேயே அந்த பெட்லேயே கொண்டு வந்து அவருக்கு ஊட்டி விட்டு அவர் ரொம்பவும் பத்திரமா பார்த்துக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே டேஸ் போகுது. ஒரு 3 டேஸ் கழித்து நம்ம டே டோட்டலாக நார்மல் ஆகிட்டாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டேவை அந்த டைம் எதுவும் போய்ட்டு டச் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் ரொம்பவும் சேஃபாக பத்திரமா அந்த டேஸை வந்து கடந்து வந்துடுறாங்க. நம்ம டேக்கு நல்லா தெரியும், இந்த டைம் டேஸ் அந்த ஒமேகாஸ் வந்து கர்விங்காக இருந்தாங்கன்னா ஆல்ஃபாஸ் வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்க வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ஆல்ஃபாவோட மைண்டே. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி பண்ணவே இல்லை அப்படின்றத நம்ம டே ரொம்பவும் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ டே வந்து முடிவு பண்ணிடுறாரு, நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஒரு டேஸ் போகுது. நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக வீட்டுக்கு வராரு. நம்ம டேக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன இது இவ்வளோ டயர்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே பெட்டில் போய்ட்டு அமைதியாக படுக்க நம்ம டே போய்ட்டு அழகாக அப்படியே முடியெல்லாம் கோதி விட்டுட்டு நெத்தியில் ஒரு முத்தம், கன்னத்தில் ஒரு முத்தம்னு சொல்லிட்டு அப்படியே முத்த மழையை புரிஞ்சிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது. டே என்னடா புதுசாக இருக்குது? அதுவா, என் புருஷன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரனால, அதுவும் இல்லாமல் நான் ஹீட்டில் இருக்கும்போது என்னை கொஞ்சம் கூட டச் பண்ணாமல் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் டே. சத்தியமாக முடியலடா. என்னாச்சு? இல்லை, அந்த டைம் உங்ககிட்டேருந்து வந்த அந்த ஒரு சென்ட் இருக்கே, சத்தியமாக விட்டுருந்தேன்னு வை, நான் பாஞ்சிருப்பேன். ஆனால் ஆல்ரெடி நீயே முடியாமல் இருந்த அந்த நேரம் என்னால் எப்படி அது மாதிரி பண்ண முடியும்? ஸோ என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துச்சேன். பண்ணணுமா? என்னக்கிட்ட இல்லை, கண்ட்ரோல் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, பண்ணணுமா? விடுவியா? ஆனால் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். கவலைப்படாத, நான் ஜென்டலாக இருப்பேன். ஓ, காற்று கிடந்த மாதிரி இருக்கு. இல்லை டே, அது எனக்கு தோணும் உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு, ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ எப்போ இதை 4 கிழமை குளிச்சா பண்ண முடியும்?
அப்போ எப்பயும் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை இல்லை, நீங்கள் இப்போ தானே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமா? இல்லை, ரெஸ்ட் எடுங்க முதல்ல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே நம்ம சக்குக்கா அமுச்சு விட்றா. நம்ம சக்குக்கா அந்த டவலை எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. இவர் போனதை நம்ம டேக்கிங் நர்வஸ் ஆகுது. ஐயோ, நம்ம வேற அப்படியே பாவம் பார்த்து விட்டுட்டோமே, இனி என்னெல்லாம் பண்ண போகிறானோ, இதுவரையும் இப்படி பண்ணி பார்த்ததும் இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்கார் நம்ம டே. பட் இதுக்கப்புறமும் பொறுமையாக இருந்து தள்ளி வச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம ஜங்குக்கும் பாவம் இல்லையா, நம்ம டேக்கு தெரியாது. ஸோ அதனால் அப்படியே சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட நம்ம ஜங்குக்கா விட்டா போதுன்ட்டான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு போயிட்டு அப்படியே சாப்பாடு நம்ம டே கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி 32 பல்லுன்னு தெரியுது நம்ம ஜங்குக்கு. ஒரு மாதிரி அப்படியே ஹாப்பியாக இருக்க நம்ம டேக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. தன்னுடைய ஆல்ஃபா வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது. இப்போ அப்படியே நம்ம ஜங்கு தான் தூங்குறதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு குச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. நம்ம ஒமேகா அதாவது நம்ம டே அப்படியே பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாலோடு வராரு. எப்போவுமே நைட் வந்து நம்ம ஜங்கு உட்காந்து பால் குடிச்சு தான் படுப்பார். இப்போ அப்படியே கையில் கிளாஸோடு வந்துட்டுருக்கா. நம்ம ஜங்கு உடனே அதெல்லாம் இதுக்கிட்டே அதை அப்படி வச்சுரு, நீ இப்படி வா. என்ன எப்போவுமே கேட்பீங்க, அது பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் வேண்டாம், இன்றைக்கி நீ இருக்கல போதும். இருங்க, நான் பண்ணணுமான்னு தான் கேட்டேன். இன்றைக்கி பண்ணணுமா நான் கேட்டேன்? அப்போ எனக்கு கிடையாதா? அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது. அது சரி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்னதும் நம்ம ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு நம்ம டேவுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவுடைய லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நம்ம டேவும் அந்த கிஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகி போக நம்ம ஜங்குக்கும் வாவ், இதுக்காகவா நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸில் 2 பேரும் அப்படியே மெல்ட் ஆகி போக இப்போ அப்படியே அவங்களே அறியாமல் கொஞ்சமாக நம்ம டே வந்து அப்படியே அந்த பெட்டில் அப்படியே படுத்துக்க நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு டாமினண்ட்டாக அவருடைய நெக்கில் கிஸ் பண்ணுறது, ஒரு ஒமேகாவுக்கு என்னெல்லாம் பண்ணி அவங்கள வீக்காக்க முடியுமோ, இன்னமும் அப்படியே நீடியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்படியே நம்ம ஜங்குக்கே வந்து அப்படி ரொம்ப ரொம்ப கர்விங்ஸாக அப்படியே நம்ம டேவை மாற்றிட்டுருக்கா. நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்கு கிஸ் பண்ண அழகாக அப்படியே காட்டுறாரு, இங்கே பண்ணு அப்படின்ற மாதிரி அப்படியே காட்டி கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே மயங்கிடுறாங்க அந்த இதில். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரங்கள் போகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே அசைஞ்சு குலுங்கி அப்படியே படுத்துட்டு அப்படியே எழுந்திருக்கா. பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜங்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டே தான் நம்ம ஜங்கு கிட்ட போயிட்டு, ஜங்குக்கா வேலைக்கு போகலையா? போகலையா? ஏன் இன்னைக்கு நான் லீவா? நீ இல்லைனா அங்கே வேலை நடக்காதுன்னு சொல்வா? பிஏ பார்த்துப்பானா? நீ இங்கே என்ன பண்ண போகிறா? நைட்டெல்லாம் வேலை பார்த்து தூக்கம் வந்துட்டேன், நான் தூங்குறேன். தூங்குறியா? தூங்கு. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீ எங்கே போகிறேன் அப்படின்ட்டு நம்ம டேவையும் பிடிச்சி அப்படியே கிட்ட எடுத்து போட்டுச்சு. நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நம்ம டேவை அப்படியே அந்த சென்ட் அப்படியே டீப் இன்ஹேல் பண்ண நம்ம ஜங்குக்கு டபக்குன்னு ஏஞ்சிக்கிறாரு. நம்ம டேவை பார்த்து, என்னடா உன் மேலே அந்த சென்ட் எந்த மாதிரி இருக்கு? இதெல்லாம் கேட்குற கேள்வியா ஜங்கு? இல்லை, சாரி, குலாப் ஜாமில் இருக்க ரசம் குலாப் ஜாம் டேஸ்ட்டில் தான் இருக்கும், புரியுதா? உன் கூட இருந்தால் உன்னுடைய ஸ்மெல் தான் என் மேலே இருக்கும். டிஎன்ஏ சேஞ்ச் ஆகிடுச்சோ ஜங்கு? ஓகே வலிக்குதா? இல்லை, நைட்டு பண்ணது வலிக்குதா என்னன்ட்டு? லைட்டாக வைல்டாக போய்ட்டேனா? இல்லை, சென்டில் தான் போனோம். அப்போ இப்படியே போனால் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? என்னது? இல்லை, நான் சொன்ன மாதிரி ஜென்ரலாக இருந்தேன்ல, எனக்காக ஒரு ஆஃபர் கிடைக்காதா? அதெல்லாம் கிடையாது. நான் ஆல்ஃபானா?
சரி விடு. பண்ணலாம். ஆனால் இப்போலாம் கிடையாது. இப்போ நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்மள்ட்டே ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ண மாதிரியே படுத்துக்க, நம்ம ஜங்குக்கும் அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு நம்ம டேக் அப்படியே அந்த ஹக்லேயே அப்படியே ஹீட்டப் ஆகுது. 2 பேர் பாடியும் திரும்பி அப்படியே ஹீட் ஆகிட்டு அந்த வார்ம்னஸில் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாங்க. ஓகேடா, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். சாரி, ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஆல்ஃபா ஒமேகான்றது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு கண்டென்ட். ஏன்னு சொல்லி தெரியல. ஓகேடா, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சாரி, ரொம்பவும் லென்த்தாக பொறுமையாக கொண்டு போயிட்டேன், அது எனக்கே தெரியுது. நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் க்யூட்டாக வந்து முடிச்சிடுறேன். ஓகேவா? ஓகேடா, ஐ லவ் யூ ஆல். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே, பாய்.